ஓர் நாட்டில் மன்னர் ஒருவர் இருந்தார். அவரிடம் பணிபுரியும் சேவகன் எப்போதும் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அரசர் பொறாமைப்பட்டார். அந்த சேவகனிடம் சென்று, என்னிடம் இத்தனையும் இருந்தும் எனக்கு இல்லாத நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு இருப்பது எப்படி என அரசர் அவனை விசாரித்தார். அதற்கு சேவகன், நான் ஓர் ஏழை காவலன். எங்கள் குடும்பத்தின் தேவைகள் மிக மிக குறைவு. மழையையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை, வயிறு நிரம்ப ஓர் உணவு, மானம் காக்க உடை, இதற்கு என் வருமானம் போதுமானதாக உள்ளது. வேறு எந்த ஆசைகளையும் நான் வளர்த்துக் கொள்வதே இல்லை. அதனால் நிம்மதியாக இருக்கிறேன் என சேவகன் கூறினான். சேவகன் கூறியதை கேட்ட அரசர் அதை தம் அமைச்சரிடம் பகிர்ந்து கொண்டார். அதற்கு அமைச்சர் வேண்டுமானால் அந்த சேவகனையும் நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராக்கிவிடலாம் என சிரித்தபடி கூறினார். அதற்கு அரசர் அதென்ன கவலைப்படுவோர் சங்கம் என வியப்புடன் கேட்டார். அதற்கு அமைச்சர் அரசரிடம் 99 பொற்காசுகளை ஓர் பையில் கட்டி அந்த ஏழையின் வீட்டு வாசற்படியில் வைத்துவிட வேண்டும். பிறகு பாருங்கள் அவனது நடவடிக்கைகளை என அமைச்சர் கூறினார். அதை கேட்டு அரசரும் அப்படியே செய்யுங்கள் என உத்தரவிட்டார். தன் வீட்டு வாசலில் கிடைத்த 99 பொற்காசுகளை ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி சேவகன் சோர்ந்துவிட்டான். ஏனென்றால் அந்த பொற்காசுகளில் 99 தான் உள்ளது. அந்த சேவகன் இன்னும் ஒன்று குறைகிறதே, அது எங்கே போயிருக்கும் என்று அங்கும் இங்கும் தேடி பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் அமைதியை இழந்துவிட்டான். எப்பாடுபட்டாவது பணம் சேர்த்து அதை ஒரு பொற்காசாக மாற்றி 100 பொற்காசுகள் என்று முழுமைப்படுத்த வேண்டும் என்கிற வெறி அந்த சேவகனுக்குள் ஏற்பட்டுவிட்டது. அவனது கலகலப்பு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அந்த ஒரு பொற்காசு பற்றிய கவலைக்குள் கரைந்து போய்விட்டது. இதற்காக அதிகமாக உழைத்தான். பட்டினியும் கிடந்தான். தன் குடும்பத்தில் உள்ளவர்களை பொறுப்பற்றவர்கள், ஊதாரிகள் எனத் திட்டிக் கொண்டிருந்தான். பரபரப்பும் படபடப்பும் அவனது ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் குடியேறிவிட்டது. சேவகனின் நிலைமை அரசருக்கு தெரிந்தது. அதற்கு அமைச்சர், அரசே, அவன் நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராகிவிட்டான் என சிரித்தபடி கூறினார். ஏனென்றால் அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கிடைக்கத் தவறிய ஒன்றையே இந்த உலகம் தேடும் என அமைச்சர் கூறினார்.